சந்தியா ராகம். சோ இதுல வந்து ஒரு பெரியம்மா ரோல்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? சோ இதுல நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரியம்மா அமையலையே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. சந்தியா ராகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சலங்கை ஒலி ஒன்று வருது என்னோட டப்பிங் சீரியல். அது டோட்டல் வில்லி, இது டோட்டல் சாஃப்ட். இவ்வளோ நல்ல ரோல் பண்றீங்க, அதுல வில்லியா நடிக்கிறீங்க, அது எப்படி? என்ன யார் மீட் பண்ணாலும் நான் அத்திப்பூக்கள் பார்த்துருக்கேன், வம்சம் பார்த்துருக்கேன், அது சைடு கொண்டு போட்டு வரலாம், வம்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. இப்போ வந்து ரொம்ப கம்மியான சீரியல்ஸ், ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த காம்படிஷன் எப்படி பாக்குறீங்க மேம்? அத்திப்பூக்கள் வம்சம்னா ஒன்னொன்னும் 5 வருஷத்துக்கு மேல போச்சு. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அங்கேயே என்னோட 15 இயர்ஸ் அத்திப்பூக்கள் வம்சம், அதுக்கப்புறம் சந்திரலேகா. அதான் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு சினிமால எல்லாம் கூப்பிட்டு டைலாக் சொல்ல தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன திமிரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்போ ஒருத்தங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்க யாரை கூப்பிடுறான்னு கூட தெரியாம கூப்பிடுறாங்கன்னா அது என்ன மாதிரி ரோல்? விஜய் சார் படத்துல அது என்ன படம்னு எனக்கு சொல்ல தெரியல. மாஸ்டருக்கு அப்புறமா மாஸ்டரோ அந்த மாதிரி அந்த டைம்ல தான் என்ன ரோல்னு கேட்டா உங்களுக்கு எதுவும் பெருசா இருக்காது, உங்க ஹஸ்பண்டுக்கு தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு முக்கியமான இது பண்ணுவீங்க. என்ன பதில் சொல்வீங்க அதுக்கு டக்குன்னு? படம் தானே எடுக்கிறீங்க, இல்ல ஏதாவது பீப்புள் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஒரு பெரிய ஆக்டர் பத்தி சொல்றேன். இவர் வந்து போன் பார்த்துட்டு அப்படின்னு சிரிச்சா நானும் இப்படி உட்கார்ந்தேன். உடனே வந்து செம்ம காமெடி இது பாரு அப்படின்ட்டு பான் பார்த்து காமிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. இது கூட அப்படின்னு அவாய்ட் 41 பேர் இது கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட். இது ஃபோன்ல பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. விஜய்க்கு அந்த மாதிரி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா மனசு. ஐயோ இப்படி நடந்துச்சு, என்ன பார்க்க வந்து இந்த இத்தனை உயிர் போயிடுச்சு அப்படின்னு. நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன். லைக் சின்ன வயசா இருக்கும்பொழுது அம்மா வந்து சீரியல் வச்சு அப்படி பார்த்ததுண்டு. இப்ப பார்க்கும்போது வந்து இன்னமும் இவங்க இதே ரோல்ல இதே மாதிரி அப்படியே எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். இவ்வளோ நீங்க மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். இப்ப இப்படி மெயின்டைன் பண்றது நிஜமாதான் சொல்றேன், நிஜமாதான். சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபேஸ்ல இருந்து அது எதுவும் மாறாம எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் இதை கேட்டிருப்பாங்களே உங்ககிட்ட. நான் ஒண்ணுமே பூச மாட்டேன். ஒண்ணுமே சும்மா நைட்ல வந்து மெயின்டைன் பண்றது ஒண்ணுமே நிஜமா சொல்றேன், நம்ப மாட்டீங்க. பண்றதோட சரி. அன்னைக்கு அதான் அது ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து எல்லாம் கட்டு. நோ பூசிஃபைங் நத்திங். அது கெமிக்கல் எல்லாம், வெறும் ஃபுட்டு தான். ஃபுட் எல்லாம் என்ன, நான் தான் சொன்னேனே. ஒரு கட்டி சட்னி சாம்பார் பத்தி பேசிட்டு இருக்கேன்னா என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கோ. பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கு எனக்கு. தண்ணி நிறைய குடிக்க மாட்டேன். அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன். பர் டே ஒரு ஃப்ரூட் கூட சாப்பிட மாட்டேன். அப்படி பல நாட்கள் போயிடும். நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருப்பாங்க மேம், இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. அது பேட் ஹேபிட்ஸ். அதனாலதான் மேபி லைக் யூனோ நல்லா பண்ற நாட்கள் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம்ல அப்ப இட் ஷோட். யோகா பண்ணி வாட் எ ஃபிகர் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன் திடீர்னு. அது ஒரு வெறித்தனம் திடீர்னு வந்துச்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் எப்படி அது போச்சு? அது வந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாலே வந்துடுது. ஒரு 10 நாளும் தான் நினைப்போம், அதுக்குள்ள 10 மாசம் போயிடுது. சோ அதெல்லாம் ஒரு வேவ் மாதிரி வரும். இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா மேம்? அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுவேனோ ஒரு 2-3 மாசம். எல்லாரும் மாதிரி தானே, இட் ஹேப்பன்ஸ். பட் நம்ம கோர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாறாது யாரா இருந்தாலும். ஓகேவா? நான் லேசி என்ன கேட்டேன்னா, நான் லேசினா ஒர்க் விஷயத்துல இல்ல. அப்சல்யூட்லி மை மாம் ஆல்வேஸ் சேஸ் தட். இது வந்து வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா உண்மையான பட் சாப்பாடு எல்லாம் வைக்க போகும்போது ஏதாவது ரெஸ்கியூன்னு போகும்போது ஐ நாட் லேசினா என்ன. இப்போ துணி துவைக்கிறோமா, இன்னொரு 10 நாள் கழிச்சு, 10 நாள் ஆகாது, இன்னொரு நாள் இன்னொரு 2 நாள் கழிச்சு துவைச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு இது. ஒர்க் விஷயத்துல பக்கம் which means வீட்ல மேம், வீட்ல 2 பாத்திரமா இப்போ இது கழுவணுமா, இன்னொரு 20-30 பாத்திரம் ஆகட்டும்.
அதை தேங்க்ஃபுல்லி அகெயின் எனக்கு வீட்டில் வந்து நான் நிஜமா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன சொல்றேன், என்னோட அந்த வீடு பெருக்கி மாப் பண்ற ரோபோ, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் லைஃப்லயே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஸியான இல்லை, யூஸ்வலி இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். டெய்லி பாவம் செய்யணும்னா, இப்போ என் வீட்டில் வந்து இது இருக்கா டிஷ் வாஷர், நீங்க ரொம்ப எலைட்டா பேசுற அப்படின்னு வந்துருவாங்க நிறைய பேர். அப்புறம் எலைட்டு அது வேண்டாம், ஏன்னா அந்த டிஷ் வாஷர் நான் வாங்கல, என் தங்கச்சி வாங்கி கொடுத்தேன் எங்க அம்மாக்கு. அந்த மாதிரி வாஷிங் மிஷின் இந்த ரோபெல்லாம் இது நான் தான் வாங்கினேன். அதெல்லாம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே அது நான் பார்த்துட்டு நான் அது கும்பிடாத குறை நிஜமா அது வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஏதாவது மெஷினரி திங்ஸ் லைக் தட் எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு இன்ஜினியர் ஆகிற அளவுக்கெல்லாம் எனக்கு மூளை இல்லை, பட்டு அது நிஜமாவே எவ்ரி சிங்கிள் டே அது அவ்வளோ ரசிப்பேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, அப்சல்யூட் பர்ஃபெக்ட் பியூட்டி. அது நிஜமாவே எல்லாரும் இந்த ஒரு கம்பெனிக்குன்னு நான் சொல்லலை, இப்ப நிறைய வருது இல்லையா, அது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு சின்னதுன்னா திருப்பி திட்டுவாங்க, 22,000. ஆனா நிஜமா செய்யற வேலை முடியாது, ஈடு கட்ட முடியாது. அப்சல்யூட் பியூட்டி அதெல்லாம். ஓகே மேம், இப்போ வருவோம் நம்ம டாபிக் வருவோம், இந்த சந்தியா ராகம். சோ இதுல வந்து ஒரு பெரியம்மா ரோல்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த ரோலுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? சோ இதுல நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரியம்மா அமையலையே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி யாரெல்லாம் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லியிருக்காங்க? என்ன யாரு மீட் பண்ணாலும் நான் அத்திப்பூக்கள் பார்த்திருக்கேன், வம்சம் பார்த்திருக்கேன், சைடு கொண்டு போட்டு வருவீங்க, வம்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. சந்தியா ராகம்ல இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்குன்னு பெருசா, ஏன்னா வெளியே மீட் பண்றது கம்மி இல்லையா. ஏதாவது இப்போ கோவில்ல ஷூட்டிங்னா அப்போ மட்டும் டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு போவாங்க, ரொம்ப அந்த மாதிரி பேசினது கிடையாது. சந்தியா ராகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சலங்கை ஒலி ஒன்று வருது என்னோட டப்பிங் சீரியல், அது டோட்டல் வில்லி, இது டோட்டல் சாஃப்ட். ஒரே இதுல வருது சேனல்ல. அது சொல்லுவாங்க, என்ன மேடம் இவ்வளோ நல்ல ரோல் பண்றீங்க, அதுல வில்லியா நடிக்கிறீங்க, அது எப்படி, எதுக்கு மேடம் அது பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போதான் ரீசெண்டா கேட்டாங்க கோவில ஷூட் பண்ணும்போது. நான் சொன்னேன், ஒரு நடிகைன்னா எல்லாம் தானே பண்ணணும், ஏன்னா எப்ப பார்த்தாலும் அழணுமா, என்ன அழ வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அது கூட அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பட் தமிழ்ல எப்பவுமே அழுகுற கேரக்டர்ஸே பண்ணி இப்படி வில்லி கேரக்டர் ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயமே இருந்துச்சு. பட் நல்லா தான் போகுது. இப்ப நீங்க சொன்னீங்க அத்திப்பூக்கள் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் ரெஜிஸ்டர் ஆக்கியிருக்கேன், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் அப்ப வந்து ரொம்ப கம்மியான சீரியல்ஸ், ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு கணக்கு வச்சு எண்ணிடலாம், இந்த சன்னா இத்தனை சீரியல், விஜய்னா இத்தனை சீரியல், ஜீனா இத்தனை சீரியல். பட் இப்ப நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த காம்படிஷன் எப்படி பாக்குறீங்க மேம்? நிறைய வந்தாசி, குவான்டிட்டி விட குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ உங்க அத்திப்பூக்கள் வம்சம்னா ஒன்னொன்னும் 5 வருஷத்துக்கு மேல போச்சு. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அங்கேயே என்னோட 15 இயர்ஸ் அத்திப்பூக்கள் வம்சம், அதுக்கப்புறம் சந்திரலேகா எல்லாமே வந்து ரொம்ப வருஷம். சந்திரலேகா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். 1700 வந்து 2300 வரைக்கும் போனேன் நான். அந்த ஸ்பேனு. அத்திப்பூக்கள் எபிசோட் 1லேருந்து 1300 அண்ட் சேஞ்சு. வம்சமும் அப்படிதான் 5 இயர்ஸ் மேலே போச்சு. ஸோ அதான் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. சில பேர் ஏன் அத்திப்பூக்கள்ல குட்டி பையனா, 90 பையனா, ஒரு 4 months பேபியா வந்திருப்பான். அவனே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சீரியல் முடிக்கும் போது அவன் டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இப்ப நிறைய வருது. பட் எது நிக்குதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு 1000 எபிசோட் தொடர்றதே வந்து செலிப்ரேஷனா பண்றோம்ல. 500 எபிசோடு, 300 எபிசோடு, இதுவே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால எது நிக்குது, எது ஜனங்க மனசுல மதியில நிக்குது அப்படின்னு. ஓகே, இப்ப டிஆர்பி வைஸ் ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்கல்ல. சோ இந்த சீரியல் இன்னும் பெட்டரா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்களா மேம்? நான் எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன். எனக்கு எங்க சீரியல் பார்க்க டைம் இருக்கு? சரி, நான் சொல்றேன் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அப்புறமா அந்த 4 சேர்ந்து என் மேல குதிக்குங்க.
அது அப்படியே இது சரி. இது கொஞ்ச நேரத்துல வந்து என் பறவை எல்லாம் ஹாய் பேபி ஹாய் பேபின்னு அது விசில்ல கூப்பிடும். அது சொல்லிட்டு பேசும். அது காக்டெயில். அது கொஞ்சம் அது காக்டெயில். 3மே காக்டெயில்ஸ் தான். ஸோ அதுதான் சொல்றேன். இதுக்கு இது ரிலாக்ஸ்டா இது நல்லா இருக்கு. சீரியல்ல நடிச்சுட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்க கூடாது. இது வந்து நார்மலி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறவங்க பார்க்கலாம். சீரியல் நம்ம பார்க்கறதுக்கு டைம் கிடைக்காது. ஏதோ டெய்லி ஏன் எபிசோட நான் பார்க்க மாட்டேன். ஓகே, எல்லாரும் சொல்ற காமன் திங் மாதிரி தான் மேம் இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேர் இதான் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். இப்ப சினி இண்டஸ்ட்ரிக்கும் சீரியல் இண்டஸ்ட்ரிக்கும் இதெல்லாம் மேஜர் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ரொம்ப கஷ்டம் இல்ல இது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி எதை நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க மூவிஸ் பண்ணேன் நான். ப்ராபப்ளி தமிழ்ல 1-2 தெலுங்குல பண்ணேன் சில மூவிஸ். பட் நான் மூவி பர்சன் கிடையாது. அதுக்கு காரணம் என்னோட மைண்ட் செட். என்ன ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லையா, லேசி கைண்ட் ஆஃப். ஐம் நாட் வெரி சோஷியலி வெரி எல்லார்கிட்ட ரொம்ப ஹாய் அப்படின்ட்டு போயிட்டு எல்லாம் என்னால் முடியாது. புது புது முகங்களை பார்த்தா அப்படியே என்னோட ஷெல்குள்ளே போயிடுவேன் ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ 1-on-1 ஏதோ கொஞ்சம் பேருனா ஓகே. ஃபிலிம்னா புது புது ஃபேஸஸ் நிறைய பார்க்க வேண்டிய இருக்கும்ல. ஒரு இது முடிஞ்ச பிறகு இன்னொரு டீம் அந்த மாதிரி. ஐ டு நாட் 6 monthsல ஒரு டீம். ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள். இது சீரியல்னா டெய்லி 9 to 5 ஜாப் மாதிரி அதே இதுக்கு வர மாதிரி இருக்கும். நீ வருஷ கணக்குல இப்ப சொன்ன இல்லையா 5 years அப்ப அது உங்களுக்கு அது போரிங்கா தெரியாதா? பட் உங்களுக்கு வந்து மாசம் செக் வருதேமா. எனக்கு எப்படி போர் ஆகும். ஓகே சரி, எதுவா இருந்தானே. இப்போ சில பேர் பேஷனேட்டா இருப்பாங்க. பிலிம்ல நான் எப்படியாவது வந்து ஒரு இடத்துக்கு வரணும், ஒரு சூப்பர் ஸ்டாரா வரணும் அப்படி. அந்த ஃபயர் எல்லாருக்கும் இருக்கணும்ல. நான் செய்யறது என்னோட நோக்கம் என்ன, என் வேலைக்கு என் வேலை எதுக்கு வரேன் வேலைக்கு அப்படின்னா, நான் சும்மா மணிக்காக வரேன்றதுனால மணி இதானாலும் மணி அதானாலும் மணி. இன்ஃபேக்ட் நிஜமா சொல்லணும்னா எனக்கு படத்துலதான் வந்து டும்கி கொடுத்துருக்காங்க காசு கொடுக்காம. அந்த மாதிரி சில உப்புமாக்கும் வேலை செஞ்சேன் நான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் சீரியல் தான் அப்படின்னு. ஓகே, சில ஃபிலிம்ஸ்ல எல்லாம் கொடுக்கல. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்ல எல்லாம். அப்புறமா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்டா வேலை செய்யணும். சீரியல் விட எனக்கு பாதி பேமெண்ட் தான் ஃபிலிம்ல. இப்போ வரைக்கும் அது கொடுக்காமே இருக்காங்க. ஒரு சினிமால எல்லாம் கூப்பிட்டு டைலாக் சொல்ல தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சீரியஸாமா? நிஜமா, ப்ராமிஸா. நீங்க ஆக்ட் விஜய் சார் படத்துல தான். ஓகே, விஜய் சார் படத்துல அது என்ன படம்னு எனக்கு சொல்ல தெரியல. மாஸ்டரா? மாஸ்டர்ன்ற படம் தான். மாஸ்டருக்கு முன்னாடியா, மாஸ்டருக்கு அப்புறமா மாஸ்டரோ அந்த மாதிரி அந்த டைம்ல தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா ஸோ போனா என்ன ரோல் அப்படின்னு கேட்டேன். என்னெல்லாம் பண்ணீங்கன்னாங்க. நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். என்ன ரோல்னு கேட்டா, உங்களுக்கு எதுவும் பெருசா இருக்காது, உங்க ஹஸ்பண்டுக்கு தான் இருக்கும். நாங்க ஓகே என்ன இல்ல உங்க ஹஸ்பண்ட் இவராக தான் நடிக்க போறாருன்னு ஏதோ காட்டினாங்க. ஓகே, ஆனா எனக்கு என்ன இருக்கும்னு கேட்டேன். திருப்பி மேபி தேங்க்யூ சார்ன்னு இருக்கும் அப்படின்னாங்க. அதனால அந்த படம் இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு படத்துக்கு நம்ம போகும்போது ஆடிஷன் டைலாக் சொல்ல தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல நான் எதுக்கு அது சொன்னேன்னா, எல்லாரும் என்ன திமிரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்ப ஒருத்தங்க கூப்பிடுறாங்கன்னா அவங்க யார கூப்பிடுறோன்னு கூட தெரியாம கூப்பிடுறாங்கன்னா அது என்ன மாதிரி ரோல்? இப்ப நீ டைலாக் சொல்ல தெரியுமா அப்படின்னா அது ஒரு மீட்டியான ரோல்னா நீங்க வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர் நீங்க நடிப்பீங்களான்னு கேட்கலாம். இல்ல இந்த மாதிரி வேணா பேசலாம். லைக் நீங்க இதெல்லாம் சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல டைலாக் சொல்ல தெரியுமா தெரியாதானா why are you wasting your time? இப்ப நான் சொல்ல தெரியாதுன்ட்டேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரோல் கொடுப்பாங்களா? அது ஒரு மாதிரி கும்பல்ல ஒன்னா நிறைய கேட்பாங்க. இப்ப சென்னை எக்ஸ்பிரஸா சென்னை எக்ஸ்பிரஸ் ஜவான் படத்துலயும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோலுக்கு தான் கேட்டாங்க. இது மாதிரி நிறைய வரும், வராம இருக்காது. ஓகே, நல்ல பயங்கர நெத்தி அடியான பதிலா இருக்கு மேம். நீங்க பேச சில பேர் இப்படி கேட்பாங்க போன் பண்ணிட்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு முக்கியமான மேம். இது பண்ணுவீங்க, என்ன பதில் சொல்வீங்க அதுக்கு டக்குன்னு? படம் தானே எடுக்கிறீங்க இல்ல ஏதாவது இது பண்றீங்களா, அந்த பண்றீங்களான்னு கேட்பேன். மோஸ்ட்லி சின்ன வயசுல ரொம்ப கோவம் வரும், இப்ப எல்லாம் வர்றதே கிடையாது. அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சின்ன வயசுல எல்லாரும் திட்டுறதுதான். ஏண்டா உனக்கு அம்மா இல்லையா, தங்கச்சி இல்லையா, அக்கா இல்லையா அப்படின்னதும் ஒரு தடவை ஒருத்தர் சொல்லிட்டா, எல்லாரும் இருக்காங்க உன்ன மாதிரி ஒரு அழகான மனைவி இல்லைன்ட்டான் ஒருத்தர். அதுல இருந்து அந்த டைலாக் கட் பண்ணிட்டேன். அந்த டைலாக்
இது சரி மட்டும் வரல, எல்லார்கிட்டயும் இதே விட்டே போடுறது சரி வேண்டாம் அப்படின்ட்டு இதோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஜென்ரலாவே வந்து இருக்கா இல்ல வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துல தான் வந்து அது மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஃபிலிம்ஸ் பொறுத்து அது அதிகமாக இருக்கு, ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது நான் வந்து அப்படின்னா எல்லா இடத்துல கிடையாது. நான் செஞ்ச படத்துலயும் என்ன சொல்றது, சி பீப்புள் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எப்படி ஒரு பெரிய ஆக்டர் பத்தி சொல்றேன். ஓகே, இது ஒரு தமிழ் ஃபிலிம், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அது எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை பேர் சொல்றதுல. இப்போ எப்படி நம்ம புதுசு இல்லையா, நம்ம சீரியல்ல இருந்து வந்தோம்னா கொஞ்சம் அடக்கொடக்கமா இருக்கும். இங்கெல்லாம் ஆஹா ஒன்னு இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்ல. அவங்க எல்லாம் நமக்கு தெரியாது. ஏற்கனவே எனக்கு ரொம்ப பயம் மனுஷங்களை, பயம் இந்த சென்ஸ் கும்பல். ஸோ போனா அந்த ஆக்டர் வந்து நைஸா என்ன பண்ணிட்டாருன்னா, நார்மலா பேசினாரு, நான் என்ன ஏதுன்னு பேசினாரு. நானும் அங்கே உட்கார்ந்துருந்தேன். ஏதோ ஒரு ஷார்ட்காக வெயிட் பண்றோம். இவர் வந்து ஃபோன் பார்த்துட்டே அப்படின்னு சிரிச்சா நானும் இப்படி உட்கார்ந்தேன். உடனே வந்து செம்ம காமெடி இது பாரு அப்படின்ட்டு பான் காமிச்சிட்டாரு. அப்போ உன் முகம் பத்தியா விதமா எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு அவனு என்ன சொல்றதுன்னு தெரியல. இஸ் அ வெல் நோன் ஆக்டர். என்ன பண்றது, எந்திரிச்சு போயிட்டேன். அது 2 நாள்ல அந்த படம் முடிஞ்சிச்சு. ஈச் டைம் ஏதோ ஒரு புது எக்ஸ்பீரியன்சஸ், கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பக்கம், அதனால போறது கிடையாது. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குமா, எல்லாம் இதை ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாம் நான் பேசல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நடந்த பெரிய அற்புதமான எக்ஸ்பீரியன்சஸ் எதுவுமே இல்லை. மணி வைஸ் ஆல்சோ, கேரக்டர் வைஸ் ஆல்சோ, பர்சனலி. இந்த மாதிரி சீரியல்லையும் இதெல்லாம் இருக்கு. சீரியல்லையுமே எடுத்தா இதெல்லாம் வந்து கேட்கதான் செய்யறாங்க. ஆனா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றவங்களதான் வந்து லீடா போடுவோம், அதுக்கு ஓகேன்னு சொல்றவங்க தான் வந்து இதுல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சத்தியமா இது மாத்திரம் சத்தியமா சொல்றேன். நான் 18 இயர்ஸ்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு 18 இயர்ஸ்ல வந்துட்டேன். அவ்வளவுதான், காலேஜ் இன்டர் முடிச்சுட்டு, +2 முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட். எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. நம்புவேன் சத்தியமா. இங்கே ஏன் தொங்குறேன், சத்தியமா இது நடந்தது. இது காதால கேட்கறது தான் தவிர ஒரு சீரியலுக்குன்னு ஃபோன் பண்ணிட்டு யாருமே இந்த மாதிரி பேசுனது கிடையாது. இது இப்போ விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கலாம் இதுக்கு இருக்கிற வாய்க்கு வந்து எவனாவது இந்த மாதிரி பேசுவானா அப்படின்ட்டு. இப்போ கிடையாதுமா. அதுக்குதான் 17, 18 இயர்ஸ் அந்த டீனேஜ்லயும் எனக்கு 25, 30s வரும்போது கூட நோபடி அப்ரோச் லைக் தட், நோபடி. அது எனக்கு பர்சனலா நடந்திருக்கலாம். பட் இப்போ யாராவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காங்க சீரியல்லயே? மேம் கேக்குறேன். அதுதான் இல்ல உங்ககிட்டயும் சொன்னது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது கூட கிடையாது. அப்படி கேக்குறேன் நான். ஜெனரலா இவங்க வந்து சொல்லிருக்காங்க. சில பேர் இது என்ன சொல்றது, இது கொடுப்பாங்க இல்லையா, மேனேஜர் இல்ல வாட் யூ கால், கமிஷன் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றது, அந்த மாதிரி நான் வந்தது கிடையாது. டைரக்ட்லி ஓன்லி கம்பெனி இப்போ ஒரு சீரியல் எடுக்கிறோம்னு அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அது தெரியல. சில பேர் இது கொடுப்பாங்க கமிஷன், லைக் 5%, 10% ஏதோ கொடுப்பாங்க இல்லையா, அது கூட இருக்கும் இல்லையா, அது கூட எனக்கு தெரியாது. ஸோ அது தெரியாத விஷயத்துல நான் என்னென்னு பேசுவேன். ஆனால் யாருமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது கிடையாது. மேபி லைக் மேனேஜர் சைட் அடிக்கிறாரு, இல்லைன்னா சைட் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான அலிகேஷன்ஸ் வச்சது கிடையாது. லைக் இவன் வந்து இந்த ரோல் கொடுப்பேன், நீங்க இந்த மாதிரி பண்ணா இந்த ரோல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. நான் பார்க்கல, நானும் யூடியூப்ல தான் பாக்குறேன். பட் சீரியல் பொறுத்து கம்மி தான், என்னதான் சொன்னாலும் கம்மி தான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நான் வந்து டக்குன்னு இவங்களுக்கு தான் நான் வந்து கால் பண்ணுவேன், இவங்க கிட்ட தான் நான் வந்து சொல்லுவேன். இது வரைக்கும் ஷேர் பண்ண பர்சன்ல இவங்க தான் முக்கியமான பர்சன் அப்படின்னா யாரை சொல்வீங்க? மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரியலி லைக் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஆல் மை லோஸ் அண்ட் ஹைஸ் எவ்ரிதிங் தான். நான் ஏதாவது சைட் அடிச்சாலேருந்து எல்லா சின்ன சின்ன விஷயங்கள், குட்டி குட்டி லைக் இந்த ப்ராஜெக்ட் நான் ஓகே ஆயிடுச்சு, இதுவாக இருந்தாலும் லைக் ஷேர் பண்ணிக்கிற கும்பல் தான். அத்திபுக்கல் பண்ணும்போது ஊர்வம் லக்ஷ்மி அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டு இத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ரொம்ப மீட் பண்ண முடியாது, நம்மளே மீட் பண்ணிக்க முடியல இந்த மாதிரி ஓட்டத்துல. ஸோ மீட் பண்றது கிடையாது. பட் சோல் சிஸ்டர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் வம்சம் பண்ணும்போது ஸ்வேதா, தமிழ் பாரதி அண்ணா, ஸ்வேதா,
வினோத், கிருத்திகா, நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து பிரியாங்கா இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்ட்ராங், வீவர் ஸோ ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். அத்திப்புக்குள்ள சின்ன பையனும் நடிச்சான், 5th கிளாஸ் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி செல்லமடி நீ எனக்கு சீரியல் பண்ணும்போது அவன் 3rd கிளாஸா என்னமோ படிச்சுட்டு இருந்தான் போல. அவன் தான் என் ஃப்ரெண்டு, நீங்க நம்ப மாட்டீங்க. என்னால பயங்கர ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, அக்கான்னா நான் கூட பொறுக்கல, அவ்வளவுதான். மற்றபடி நான் இப்போ கூட டே இதுதான்டா பிரச்சனை அப்படின்ற லெவலுக்கு லைக் திஸ் ஆர் ஆல். அவங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இல்லை. மனசு ஏதாவது யாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்ல, லைக் ஸோ நெக்ஸ்ட் ஃபேமிலி தான் இவங்க எல்லாம். இப்போ நிறைய வந்து நீங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, நிறைய ஸ்க்ரால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 டேஸ் அந்த கரூர் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து விஜய் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா தான் வீடியோ போட்டிருக்காரு. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணும் மேம், என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து யோசிப்பீங்களா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. இது கூட பீன் அவாய்டட். 41 பேர் இது கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட். இது நடக்காம இருந்திருக்கணும். ஃபோன்ல பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எது நடந்தாலும், இப்போ கும்பமேளா சிலது நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிட்ஸ். பப்ளிக் நார்மல் ஜென்ரலி யூ ஆர் மீ, நம்ம உயிருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். அவ்வளோ கும்பல் அப்படி நம்ம கிட்ஸை கூட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து கேன் பி அவாய்டட். அதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கே அவரை பார்க்கணும்னாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். அவர் அப்படி என்ன ஒரு அவசரம்? இது இங்கன்னு மட்டும் இல்லைம்மா. இப்போ லாஸ்டா கூட ஒரு ஃபிலிம் பார்க்க போய் ஒரு ஸ்டாம்பீட்ல ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அது என்ன படம்? அது அல்லு அர்ஜுன் புஷ்பா 2, ரைட்? புஷ்பா 2 பார்க்கும்போது அது நடந்தது. ஸோ யாரும் உங்களை வற்புறுத்தல, யாரும் உங்களை கம்பல் பண்ணல, நீங்க கண்டிப்பா இதுக்கு வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி சிலதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் தானே. நம்ம அவ்வளோ ஜனங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அவ்வளோ ஜனங்க இருக்கும்போது பேசிக் தட் ஒன் திங், ஃபர்ஸ்ட் நம்ம உயிருக்கு நம்ம பொறுப்பா இருந்துக்கணும். நான் பெத்ததுக்கு நான் பொறுப்பா இருந்துக்கணும். அது மாதிரி நான் என் ஃபேமிலிக்கு நான் பொறுப்பா இருந்துக்கணும். அது பேசிக். அதுக்கப்புறமா என்ன சதி நடந்ததா இல்ல என்ன நடந்தது என்னதான் இருந்தாலும், இப்ப எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்தாலுமே அது போன உயிருக்கு ஈடு ஆகாது இல்லையா? அது கஷ்டம் இல்லையா? பாவம், அவங்க மனசு வேதனைப்பட்டு இருக்கும் ரொம்பவே. இப்போ விஜய்க்கு அந்த மாதிரி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா மனசு. ஐயோ இப்படி நடந்துச்சு, என்ன பார்க்க வந்து இந்த மாதிரி இத்தனை உயிர் போயிடுச்சு அப்படின்னு. see nobody is a villain ல. அது நிறைய பேர் நிறைய பேசலாம். you might, I'm not into politics ங்க. நிஜமாவே I'm not for anybody. I do not know. எனக்கு அவ்வளோ எல்லாம் அந்த சைட்ல it's not my strong point. But definitely when you see, obviously he must have not slept that night. He must have gone through so much. He must have cried. எல்லா எமோஷன்ஸ் பப்ளிக் டிஸ்ப்ளே இல்ல. நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது வரைக்கும் லைஃப்ல ஹேண்டில் பண்ணது இல்ல அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணி. பின்ன கரெக்ட் தானே. ஒரு ஹீரோ அவரை பார்க்க வருவாங்க தானே, ஆனா போறவங்களோட விருப்பம் தான் அது. கொஞ்சம் அங்க பார்த்துட்டு அவ்வளோ கும்பலா இருக்கே அப்படின்ட்டு கூட பின் வாங்கிருக்கலாம், வந்திருக்கலாம். இத்தனோண்டு கிட்ஸுக்கு என்ன கூட்டிட்டு போனா some things are not okay. அது ஃபர்ஸ்ட் நம்ம பொறுப்பு. அதுக்கப்புறம் நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும், மற்றது எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம ரோட்டுக்கு போறோம், வீட்லயே உட்கார முடியாது இல்ல அப்படின்றதுக்காக. இவர் டெய்லி போறோம், ரோட்ல போறோம், ஒரு விஷயம் நடக்குது, அது ஆக்சிடென்ட். நம்மளா கிளம்பி போறோம்ல, நம்மளா சில விஷயத்துக்கு நம்மளா போறதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்களுடைய தப்பா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. பட் அவங்களோட உயிருக்கு அவங்கதான் பாதுகாப்பா ஃபர்ஸ்டா இருந்திருக்கணும். ஆமா, இருக்கணும். அதுக்கப்புறம் யாரையும் ரொம்ப கிரௌடா இருக்க இடத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போறீங்க அப்படின்னா உங்களை சேஃப்டியா வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அப்சல்யூட்லி. அதுக்கப்புறம் தானே அங்கே வந்து விழுந்துட்டேன், அங்கே தண்ணி கிடைக்கலையா, அங்கே என்ன கிடைக்கல, தட்ஸ் பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அது நடக்காம இருந்திருக்கணும். பப்ளிக் ஹேஸ் டு பி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும்ல. நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் பொழுது இதான் பதில், இதுக்கு இதான் பதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ப்பா டைரக்டா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் வந்து எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. நிறைய பேர் நான் வந்து ஹேண்டில் பண்ணி பார்த்தது கிடையாது மேம். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினது வந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ.